அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. சிவகாசினாவே நமக்கு ஞாபகத்தில் ஒரு நினைவில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வெடி. ஆனால் அதுக்கு பின்னால் பல்வேறு உயிரிழப்புகள், பல்வேறு சோகங்கள், பல்வேறு பசி, பட்டினி, பல்வேறு பிரச்சனை தொடர்ச்சியாகவே இருக்குது. சிவகாசியில் பார்த்தேன்னா இப்போதே 13ஆம் தேதி ஒரு விபத்து நடந்து 4 பேர் இறந்து போனாங்க. முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு கூட 6 மாதத்துக்கு கூடவே என்னைக்கு ஒரு வெடி விபத்து நடக்கும், சின்ன சின்ன சேதாரங்கள் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்திய அளவில் இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய வகையில் கடுமையான உயிரிழப்பு. கிட்டத்தட்ட 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. உடல் கருகி இதை கேட்டாவே உண்மையிலேயே மனதிலளவு மிக பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி என்ன பண்ணுறாங்க, அந்த வெடி கம்பெனி உரிமையாளர் என்ன பண்ணால், ஏன் இப்படி நடந்துச்சு, அது பின்னணி என்னன்னு அங்கே உள்ள சில மக்களிடம், அங்குள்ள சில சோர்சஸ்ட்டை போய் நம்ம விசாரிச்சதுக்கு இப்போ இல்லை திடுக்கிட்டு தகவல் தராங்க. விருதுநகர் மாவட்டம் பக்கத்தில் கட்டனார்பட்டின்னு இருக்குது. அங்கே வனஜா என்ற தனியார் வெடி கம்பெனி செயல்படுது. அதில் பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ லைசன்ஸை கிட்டத்தட்ட 14 பேர் தான் அங்கே வேலை செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 30 பேர் 50 பேர் கொண்டு போய் ஆடு மாடுமா அடைச்சிருக்காங்க. அது 2வது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும். அப்படி வேலை பார்த்தாலும் அவங்க யூனியனில் பர்மிஷன் வாங்கி செய்யணும். எந்த அடிப்படை எதுவுமே செய்ய கிடையாது. அது மாதிரி ஒரு சின்ன ரூமில் 5 பேர் 7 பேர் உட்காரக்கூடிய ரூமில் 25 பேர் 30 பேர்த்த ஒன்றா அடைச்சிட்டாங்க. அந்த குடோன் பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெடியோட மூலப்பொருட்கள், அந்த கயிறு, அந்த மருந்து, அந்த பேப்பர், இது போல் நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு. அந்த சின்ன ரூமில் அடைச்சனாலே மிகப்பெரிய வெடி விபத்து நடக்கிறதுக்கு மிக காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு அங்கே உள்ளவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, ஏன் எப்படி நடந்துச்சு, இதை பற்றி என்னடான்னு சொல்லி பின்னணியை போய் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே உள்ள சில சோர்சஸ்ட்டை கேட்குறப்ப, எங்களுக்கெல்லாம் பார்த்தா வறுமை, வேறு வழியில் இந்த வேலைக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா எங்களுக்கு சம்பளம் 300 500 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனால் 50 ரூபா 100 சேர்த்து கொடுப்பாங்க. வீட்டில் உட்காந்து என்ன போகிறோம் வேறு வழியில் போய் வேலைக்கு போகலான்னு சொல்லி எங்கள் உயிரை பணையை வச்சு நான் போய் வேலை செய்கிறோம். ஆனால் பார்த்தா எங்கள் உயிருக்கு இன்றைக்கி மதிப்பே இல்லை. கிட்டத்தட்ட 25 உடல் கறி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கமோ இந்த வெடி கம்பெனி உரிமையாளரும் எல்லா பேரும் போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் கமிஷன் நடைமுறை இருக்கிறனால எதுவுமே செய்ய முடியாது, அடுத்த ஆட்சி வந்தால் செஞ்சு தரோம்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு அனுதாபமாக சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இது வரைக்கும் இறந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. யாருமே என்னான்னு கூட கேட்கல. எங்கள் உயிரை ரொம்ப சொப்பமாக நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கும் மக்கள் நாங்கள் அதுக்கு மட்டும் தான் லாய்க்கா, மற்ற எதுக்குமே நாங்கள் தேவையில்லையா, ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கோம்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இந்த வெடி கம்பெனி வனஜான்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷமே 1 வருஷத்துக்கு உரிமையை ரத்து பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போதான் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஆரம்பத்துலேருந்து அங்கே உள்ள மக்களை வந்து ரொம்ப அடிமையாக சில பிரச்சனைகள் பண்ணி தான் வச்சாங்க. அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி அங்கே உள்ள சில லோக்கல் அதிகாரி கைக்குள்ளே போட்டு வச்சு விதிமுறைகள் தொடர்ந்து நிறையா நடைபெற்றது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு நடக்கிற காரணம். சரி, அந்த தனியார் கம்பெனி தான் எதுவுமே வந்து பார்த்தா மக்கள் உயிரை சொப்பமாக நினைக்கிறாங்க. யார் என்ன ஆனால் என்ன தேவையில்ல, நமக்கு தேவை லாபம் கிடைக்கணும். குறைஞ்ச மக்களை கொண்டு வந்து ஆடு மாடு ரூம் அடைச்சி நம்ம நிறையா பொருட்கள் தயார் பண்ணி பெரிய அளவு விற்பனை பண்ணி சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரியாவது இதை பற்றி விசாரிக்கணும் கேள்விப்பட்டு நாங்கள் போய் புகார் கொடுத்தா வந்து விசாரிக்கணும். நாங்கள் ஏதாச்சும் இங்கே நடக்கிற பிரச்சனையை சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்கள் தெரிவித்தோம்னா நேரடியாக அந்த அதிகாரி யார் சொன்னாங்க, என்ன பேர், என்ன மொபைல் நம்பரோடு வந்து சொல்லிடுறாங்க. எங்களை வேலையை விட்டு நிற்கிறாங்க. எங்களை வேலையை விட்டு நிற்கலாம் பரவாயில்ல, எங்களை வேறு எங்கேயுமே வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, நாங்கள் என்னங்க செய்கிறதுன்னு அங்குள்ள நிர்வாகிகள் புலம்புறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மிக மிக பெரிய மக்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடிப்படை உரிமைகளுக்கு எதுவுமே செய்யறதில்லைங்க. வாழ்வாதாரம் ஒழுங்காக வாழ்வாதாரம் எங்களுக்கு இந்த வெடி கம்பெனியை விட்டால் வேறு வேலை வாய்ப்பு இல்லை, வேறு தொழிற்சாலைகள் எந்த வசதியுமே இல்லை. நாங்கள் இந்த 200 300 500 முன்னும் விவசாயம் பண்ணலாமா, தண்ணி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக நாங்கள் ஊரை விட்டு நாரை விட்டு வேறு ஊருக்காக குடி போக முடியும், தண்ணி இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் புலம்பாங்க. தேர்தல் நேரங்களில் மட்டும் ஓட்டு கேட்க வர அரசியல்வாதியை இந்த 5 வருஷம் முடிகிற வரைக்கும் இங்கே எத்தனை மக்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் எதை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது. இங்கே உள்ள பெரிய பெரிய வெடி தொழிற்சாலை முதலாளிகளுக்கு மட்டும் இங்கே உள்ள அரசு அதிகாரிகளும் சில அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருக்காங்க. மக்களை பற்றி எந்த கவலையும் பட மாட்டாங்க, எந்த கவலையுமே இல்லைன்னு அங்குள்ள நிர்வாகி ரொம்ப கண்ணீர் விட்டு புலம்புறாங்க. அந்த வெடி கம்பெனி முதலாளி அந்த ஈஸ்வரி அவங்க கணவரை இது வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இதை ஒழிஞ்சுக்கிட்டு அதுக்கு முடிவு வரக்கூடிய விஷயமா, இறந்தோடனே வெடி தொழிற்சாலைகளுக்கு இறந்த நிர்வாகிகளுக்கு 50,000 கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா அந்த நிர்வாகத்தில் செக் கொடுப்பாங்க. எதுவுமே கொடுக்கல.
இன்னைக்கு அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்க முடியாது. கேட்டா தேர்தல் கமிஷன் நடைமுறையில் இருக்குன்றாங்க. தொடர்ச்சியா வெடி தொழிலாளிகளுக்கு எங்களுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க. இங்குள்ள அரசியல்வாதி, இங்குள்ள அரசு இயந்திரமா முழுமையா அந்த முதலாளித்துவத்துக்கு தான் ஒத்துப்போகுது. எங்கள யாருமே எந்த கவலையும் படல. எங்கள பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு அங்குள்ள நிர்வாகி தொடர்ந்து அழுகுறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் உடல் வெந்து இறந்தாங்க. அவங்கள நான் கண்ணு முன்னாடி பார்த்தேங்க. நாங்க போய் அந்த வெடி சவுண்டு கேட்டு 5 நிமிஷத்துல போயிட்டோம். போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள சின்ன ரூமுக்குள்ள கிட்டத்தட்ட ஒண்ணா உட்காந்து வெடி செஞ்சவங்க, மருந்து போட்ட எல்லா பண்ணையும் கிட்டத்தட்ட 25 உடல் எரியத கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதுங்க. நான் அணைக்க கூட முடியல. அவ்வளோ பெரிய மனவேதனையா இருக்கு. கண்ணார பார்த்து நாங்க அழுகுறோங்க. ஆனா இதுக்கு அரசாங்கமும் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இவங்க மேல ஒரு நல்ல நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க. இன்னொரு விஷயம் நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. எடுக்கிறத நான் கண்டிப்பா விரும்புறோம். மாவட்ட கலெக்டர் வந்திருக்காங்க, எஸ்பி வந்திருக்காங்க, ஐஜி வந்திருக்காங்க, அமைச்சர் தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர்லாம் பார்த்துருக்காங்க. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன வழி சொல்றாங்க? ஏன்னா தொடர்ச்சியா வெடி விபத்துக்கள்ல இங்க உள்ள சாதாரண ஏழை, அடித்தட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுறோம். முதலாளிகள் யாருமே பாதிக்கப்படல. எங்களுக்கு இந்த அரசு என்ன பாதுகாப்பு குடுக்க போகுது? இந்த நடைமுறை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம செயல்படக்கூடிய இந்த வெடி தொழிற்சாலையில ஒரு நல்ல வழி புகுட்டணும். அப்பத்தான் நல்லது நடக்கும். எங்க மக்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. நாங்க இன்னைக்கு வேற கூலி தொழில விட்டு குடும்ப சூழ்நிலை, வறுமை, உணவு, வேற வழி இல்லாம பிள்ளைகள் படிப்பு சூழ்நிலை, எல்லாத்தையும் எங்க உயிர பணயம் வச்சு நாங்க போய் டெய்லி வேலை செய்ய சூழல் இருக்கு. இங்கேருந்து போறப்ப எங்க உயிர இந்த வெடிக்கடைக்காரங்களுக்கு குடுத்துட்டு, மிச்ச உயிர் இருந்தா தான் வீட்டுக்கு வர முடியும். அப்படித்தான் எங்க பொழப்பு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வ கொண்டு எங்க மக்கள, சிவகாசியில உள்ள மக்கள பாதுகாக்கிறதுக்கு நடைமுறை செலுத்த வேண்டும். வெடி தொழிற்சாலைக்கு போதுமான நடைமுறைகள், அரசாங்க நிபந்தனையோட செயல்படக்கூடிய விஷயங்கள் செயல்படுதா? அப்படின்னு தொடர்ச்சியா அங்க உள்ள அரசு நிபந்தனையோட செயல்படுதான்னு அங்க உள்ள அரசு அதிகாரிகள் அடிக்கடி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை பாக்கெட்ல போட்டு நெப்பிட்டு போகக்கூடாது. உண்மையில குறை இருக்கா இல்லையா? அங்குள்ள மக்களை கேட்கணும். இடங்களை செக் பண்ணணும். எல்லாம் போதுமான பாதுகாப்பு கருவிகள் இருக்கா? எல்லாமே செக் பண்ணணும். எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அங்க வர சில அதிகாரிகள் தன் பாக்கெட்டை வகுத்தி நிற்பதை மட்டும் குறிக்கோளா இருக்காங்க. எங்களை பத்தி யாருமே கவலைப்படல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வரக்கூடிய ஒரு புது அரசாவது எங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு தர வேண்டும் என்று சிவகாசி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை உண்மையில கண்ணீர் செய்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விபத்துக்கள், மக்களுக்கு பாதுகாப்பான வெடி கம்பெனிகளை உடனடியாக அரசு தடை செய்ய வேண்டும். அதுக்குண்டான வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று அங்குள்ள மக்களின் கோரிக்கை. உண்மையிலே பணம்தான் 10 செய்யும், மக்களுக்கு எதுவுமே செய்யாதா? அப்படி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா அந்த மக்களுக்கு நல்ல தீர்வு இந்த அரசு, வரக்கூடிய அரசு செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட கோரிக்கை சரி செய்து கொடுப்பார்கள் என்பதை மக்களின் கோரிக்கை எனது வாயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.